சொல்றீங்க. அதனால கூப்பிட்டுருமா? பிரமாதமா அப்படிதான் இருக்கும். சித்தார கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு பத்தாப்பு சுந்தரி கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கண்ணீர் போகும் பாயும் மின்சாரமே உல்லாசமே இன்பங்கள் பாட்டம் சொல்லும் என் தாயகமோ இங்கெங்கு உங்களாக நான் போகிறேன் ஆசையில் நான் வேகிறேன் என்னோடைய போதமே நீராடு நேரமே புல்லாங்குழல் தலாடுமே என் காதமே ராஜராஜ சோழன் உடையாலும் காதமே சொந்தீரா பூவே காதல் இது சொர்க்கம் வந்து உல்லாசதி பங்கு உண்டானதே ராஜராஜ சோழன் உடையாலும் காதமே சொந்தீரா பூவே காதல் அழகிட இவளை பார்க்கும்போது எனக்கு வர்ணிக்கணும் போல தோணுதுடா. இவள் முகம் ஒரு ஞாயிறு, ஆஹா, இவள் கண்ணும் ஒரு திங்கள், அடடே, இவள் வாய் ஒரு செவ்வாய், ஆத்தாடி சரியா இருக்கு, இவள் மூக்கு ஒரு புதண்டா, சரி சரி சரி, இவ கண்ணு ஒரு வியாழண்டா, இருக்கு இருக்கு இருக்கு, இவ பல்லு ஒரு வெள்ளிடா, ஆக மொத்தத்துல பெரிய சனிடா. ஐயோ சனிடா சனிடா சனிடா. பத்தியா தூக்குற மாதிரி தூக்கி கீழே போட்டீங்க பத்தியா? சனின்றீங்களா சளின்றீங்களா? சளி இல்லப்பா சனி. சனின்னு சொன்ன தப்பா நினைக்காத, எல்லாருக்குமே சனி பிடிக்கும் மனிதனா பிறந்தா. இங்க பாரு, சொல்லுங்க. சென்ம சனி இருக்கு, ஏழரை சனி இருக்கு. எல்லாரும் சனி பிடிச்சா உயிரை கொள்ளாது, கஷ்டத்தை கொடுக்கும். சரி, அவ்வளவுதான். மங்கு சனி இருக்கு, பொங்கு சனி இருக்கு, எத்தனை சனி வேணாலும் பிடிக்கலாம். சங்கு சனி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. சங்கு சனி பிடிச்சிச்சுன்னா ஒரு வாய் சோத்துக்கு அவன் தெருவுல பிச்சதே எடுக்கணும். நல்லா இருக்கியா? உண்மைதான். சரி இருக்கட்டும். அது என்ன தூக்குற மாதிரி தூக்கிட்டு கீழே போறீங்களா? அது என்ன தன்ராஜ்? பார்த்து பேசுனா பார்த்து பேசுவேன். நீங்க வேற மாதிரி பேச ஆரம்பிச்சீன்னு வச்சுக்கோங்களேன், நானும் வேற மாதிரி பேசுவேன். எப்படி பேச சம்மதம்? உன்னைய வர்ணிச்சதுன்னு நீ தப்புன்றியா? இல்ல, வர்ணிச்சதுல தப்புன்னு சொல்லலங்க. லாஸ்டா ஒண்ணு சொன்னீங்க பார்த்தா, அதான் தப்பு. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? ஆணும் பெண்ணும் கலந்துதான் உட்கார்ந்திருக்காங்க, ஒண்ணாதான் உட்கார்ந்திருக்காங்க. இந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய அழகியா கூட இருக்கட்டும், ரதியா கூட இருக்கட்டும், சரி, நாங்க இங்க உட்கார்ந்திருக்கோம் பாரு ஆம்பளை, நாங்க பார்த்து சொல்லணும் இந்த அக்கா சூப்பரா இருக்கடா, அந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்கடா. நீங்க நாங்க சொல்லலன்னு வச்சுக்க, உன்னை எல்லாம் நாய் கூட நக்காதுன்னு அர்த்தம். ஒய்யாமதுரை நீங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. சரியா? வா மூஞ்சிய பாரு. மூஞ்சிய பேசுற நீ என்ன பேசுற? பேச்சா பேசுற? நீங்க பேச்சா பேசுறீங்க. கைய பிடிச்சு இழுத்தனா? இல்ல. இல்ல உன்னை காலை பிடிச்சு இழுத்தனா? இல்ல. இல்ல வந்த உடனே உன்னை இடிச்சனா? இல்ல. இல்ல உங்க தங்கமான பேசுறனா? இல்ல. உன்னை அவ்வளவு மரியாதையா வர்ணிச்சே நீ என்ன பீத்தச்சிரிக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஒரு வார்த்தை என்ன சொன்னீங்க? சொன்னாங்க எதை பேசணுமோ அதை தான் பேசணும். சரியா? என்னத்த உன்னை அப்படி தப்பா பேசிட்டாங்க? தப்பா பேசுறீங்க, தப்பா பேசுற மாதிரி பேசுனீங்கல்ல. உனக்கு ஒரு சொல்றேன் பாத்துக்க. என்ன சொல்றீங்க? இந்த உலகத்துல ஆணு தான் பெருசுன்னு நான் சொல்றேன். நான் சொல்றேன் பொம்பளை தான் பெருசுன்றேன். பெண்ணு எதுல சிறந்தவ? நீ ஆண் எதுல நீங்க சிறந்தவங்க? இந்த உலகத்துல பெட்ட கோழி கூவி எங்கயாவது பொழுது விடிஞ்சத பாத்திருக்கியா? இல்ல. சண்டாளி மக்களை சேவ ஆம்பளை நாங்க ஊன தாண்டி பொழுதே விடியே. ஒத்துக்கறீங்க நீ சொல்றீங்க. பேசுற? என்ன பேசுற? நீங்க பேசும்போது நாங்க பேச மாட்டோமா? என்ன பேசுற? என்ன பேசுறியா? இங்க என்ன வயல் பேசுறதுக்கு தான் போட்டுருக்காங்க, பேசி பாருங்க. வயல் வாழுமா நடந்துகிட்டு இருக்கு, பேச்சனையா பேசிக்கிட்டு இருப்ப. இல்லங்க, குடுத்துன்னு வச்சுக்கோ, குறும்பி அந்த வேற நான் குடுத்தேன்னு வச்சுக்கோ, குடுப்பு துரைச்சு போயிடுவேன். போடுற ஓல்ல பாவட புருன்னு கிளியமா. நான் உனக்கு போற போல உங்க அப்பாவுக்கு டவுசர் டர்ன்னு கிழிஞ்சிரும். பட்டன் வச்சுக்க மூத்திரம் சுருட்டு 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 தள்ளபடி. குடுமே குன்ன கொடி முகரைகளை பாரு, மூஞ்சிய முசகடி பாரு. பெண் ஆம்பளை ஒரு மேடையில தப்பா கூட ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பேசிடுவேன், பாக்குற ஜனம் சொல்லுவாங்க ஆம்பளை ஜகஜம்டா. நம்ம ரோட்ல தண்ணியை போட்டு கூட அம்மனை குண்டியா கிடப்பேன் சொல்லுவாங்க, ஜகஜம்டா அப்படின்னு போயிடும். ஒரு பெண்ணு மட்டும் 10 பேருக்கு சபைக்கு முன்னாடி தப்பா பேசினான்னு வச்சுக்க, உன் தாய்மார்களே சொல்லுவாங்க முகரைய பாரு, ஆம்பளை தான் புடுத்த உள்தா பேச்சா பேசுறேன், இவ பொம்பளையும் சரி சரியா பேசுறாடா. இல்ல ஆத்தா போய் யாரா கூட்டிட்டு வாங்கடா, சாணியை கரைச்சு முளக்க மாட்டேன் அடிக்க ஊத்துங்க. நீங்க பேசும்போது நாங்க பேசக்கூடாதா? உலகம் 1000 பேசத்தாங்க செய்யும், அதுக்கு நான் பொத்திட்டு நிக்க முடியாது. சரியா? எதை பேசுறோமோ அதை தானே பேசணும். உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்ன விஷயம்? இந்த உலகத்துல ஆம்பளை நாகரிகத்துல சிறந்தவன் ஆம்பளையா பெண்ணா?
நாகரிகத்துல சிறந்த பெண்கள் நாங்க மட்டும் தாங்க. யாரு? நாங்க தான். நீங்க? ஆமா. இந்த வாரு தரணி சொல்லுங்க. ஏன்டா நீ கைய கொடுத்தா பறிச்சிருவ, ஆனா வாயை மட்டும் கொடுத்தா வச்சுக்க சிக்கிக்கிருவ. ஏன் என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்துல ஆம்பளை நாகரிகத்துல சிறந்தவன் நான் நிரூபிப்பேன். நானும் நிரூபிப்பேன். எப்படி? எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? இங்க உள்ள ஆம்பளைல பூரா எடுத்துக்க. பெரிய மனுஷன் பூரா வேடி சட்டை கட்டியிருக்கான். இருக்காங்க. பயலுக்கு பூரா பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க. எதுவும் மாறுதல அம்மனை குண்டியா உட்கார்ந்திருக்கமா? நான் சொல்லவே இல்ல. உன் தாய்மார்கள் எடுத்துக்க. ஆமா. கல்யாணம் ஆனா பெண்ணு சேலை கட்டணும், வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளை பாவாடை தாவணி கட்டணும். இது தமிழ்நாட்டு பண்பாடு. ஒத்துக்கிறீல்ல? ஒத்துக்கிறேன். மாறுதல் இல்ல? ஒத்துக்கிறேங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆன பெண்ணும் சரி, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளையும் சரி, இன்னைக்கு பூரா லெகின்ஸ் நல்லா டைட்டா குண்டு ஹிண்டி எல்லாம் பொடப்பா ரப்பா அப்படி திடுற மாதிரி. நீங்க என்னைக்கு ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்களோ நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகி பூரா கைகால் ஒடிஞ்சு பூரா ஜாகிரதை யார்ட்டின்னு சொல்லு. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 75% பெண்களுக்கு ஸ்கூட்டியை ஓட்ட தெரியாது. இப்படி ஓடிக்கிட்டே போகும்போது இங்கிட்டு வளையறதுக்கு இண்டிகேட்டர் இங்கிட்டு போட்டு இதுல வருது. பின்னாடி வரவன் ஐயோ பொம்பளை எல்லாம் முட்டினா கொண்டு விடுவாங்க, அவன் கொண்டு காவாயில விடுறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு புளிய மரத்துல முட்டி அதோட சீஹெச்ல போய் கிடக்குறது. இதுல நீங்க என்னைக்கு ஸ்கூட்டி ஓட்ட ஆரம்பிச்சீங்களோ இதுல லெகின்ஸையும் டாப்பையும் வர போட்டிக்கிறது. ஸ்கூட்டியில இப்படி காலை பொழந்து இப்படி உட்காந்துக்கிட்டு புறன்னு இந்த நகரப்பட்டி ரோட்ல விடுறது. அந்த காத்துக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற டாப் இப்படி தூக்குது, பின்னாடி இருக்க குண்டி பிதிங்கிட்டு வருது. பின்னாடி வரவன் ரோட்டை பார்த்து ஓட்டுவானா உன் குண்டியை பார்த்து ஓட்டுவானா? நீ குண்டியை பார்த்து ஓட்டுறீங்க. நீ அம்மனை குண்டியாவா? என்ன அது எங்க இஷ்டம். லெகின்ஸ் போடுவோம், சட்டி போடுவோம், என்ன வேணாலும் போடுவோம், அதுக்கு எங்க இஷ்டம். நீங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. சரியா? யாரையுமே கூட பிறந்த அக்கா தங்கச்சி பாரு நினைச்சு பழங்க. நீங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்க தானே? ஓ அக்கா தங்கச்சி என்ன அப்படி பாப்பீங்களா? சரி சொல்லுங்க. தெரியாம கேக்குறேன். நீங்க லெகின்ஸ் போடுவியா சட்டி போடுவியா? அது உங்க விருப்பம். ஆமா எங்க விருப்பங்க. அது ஏன் நீங்க பாக்குறீங்க? தப்பான பார்வையை பாக்குறது தப்பு. முதல்ல தெரியுமா? யாரையுமே கிட்ட போறோம் சொல்லுங்க. தப்பான பார்வையா? பார்க்க கூடாது. அப்படி நாங்க பாக்குறது தப்பான பார்வை. நீங்க தாங்க பாக்குறீங்க. அடிப்பித்து சரி. எந்த காலத்துல இருக்க? பின்ன நீ படிச்சிருந்தா உனக்கு அறிவு இருக்கு. ஏங்க இப்ப டெல்லியிலேயே கலக்கத்தாலே ஒரு டாக்டர் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டாங்க தெரியுமா? ஐயோ ரேப் பண்ணி கொண்டாங்களா? உண்மைதாண்டி. எனக்கு தெரியாது. பொய் சொல்லல. ரேப் பண்ணி கொண்டாங்க தெரியுமா? ஏங்க எப்படிங்க? காரணம் என்ன? என்ன காரணம்? இந்த உலகத்துல ஆண் மீதும் தப்பா இருக்கு, பெண் மீதும் தப்பா இருக்கு. என்ன காரணம்? நீங்க ஆம்பளை பூரா என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதி ஆம்பளைங்க பூரா போதை கடிமை, சரி போதை மாத்திரை, போதை ஊசி எல்லாம் இருக்கு. இந்த மயக்கத்துல தெரியாம பாதி ஆம்பளை, பாதி பெண்கள் என்ன பண்றாங்கன்னா பூரா யூடியூப்ல பூரா ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறீங்க. இந்த ஷார்ட் வீடியோ மாதிரி இருக்கும் பாரு. ஆமா இருக்குங்க. பூரா தொட தர்ற மாதிரி, தொப்புள் தர்ற மாதிரி, குண்டி தர்ற மாதிரி இப்படி போட ஆரம்பிக்கிறீங்க. இதை நங்க ஆளு போற ஆம்பளை ஆளு பூரா தண்ணியை குடிச்சுட்டு கஞ்சா குடிச்சுட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு வீட்டுல இருக்கிற கூட பிறந்த தங்கச்சியவே தூக்கி போட்டு எடுத்துட்டு இருக்கேன். உலகம் அப்படி போயிடு. சீ கருமா மயிரை புடுங்குதுன்ற அறிவு கட்டவங்க அப்படி பண்ணுவாங்க. என்ன அறிவு கட்டவங்க? ஒரு சிலர் செய்யற பெண்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது இல்லையா? உங்களுக்கு 5 பேர்ல ஒரே மாதிரி இருக்கா? இல்ல இல்லங்க. நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. இப்ப பொதுவா ஒட்டுமொத்தமாவே ஆம்பளைய குடியாரன்னு நீ சொல்லியா சொல்ல மாட்டியா? ஏன் சொல்லுங்க. இப்ப நான் அந்த நாடகத்துல நான் தண்ணி எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த நாடகத்தை நான் தனி இரியா பொழந்து பேசாம எரிச்ச பிடிச்சி இப்ப இந்த நாடகத்துல நான் தண்ணியை போட்டு நாடகத்தை கெடுத்துட்டேன். சரி காலையில நம்ம கள்ளம்பட்டியில என்ன சொல்லுவாங்க? எனக்கு நாடகத்தை தண்ணியை போட்டு கெடுத்து விட்டாங்க. ஆமா முகரைய பாரு முகரைய சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமா சொல்லுவாங்க. இங்க ஆம்பளை நிறைய பேர் குடிக்காத ஆம்பளைல நான் காட்டுறேன். நீ சரியான பெண்ணு, நீ பெண் சார்பா பேச வந்திருக்க, நான் என் ஆண் சார்பா பேச வந்திருக்கேன். இந்த கூட்டத்திலேயே இந்த நாடகத்துக்கு வந்தது இந்த கூட்டத்திலையும் சேர்த்து குடிக்காத ஆம்பளைல காட்டுறேன். நீ சரியான பொம்பளை. எங்க சீரியல் பார்க்காத பெண்ணை மட்டும் காட்டு நாண்டுகிட்டு தொங்கி செத்து போயிரு. பேச்சு அப்படியே கைதட்டு கடவுளான்னு போய் உங்களுக்காண்டி பேசிக்கிட்டு ஏன் சீரியல் பார்க்கறோம் தெரியுமா? மாமியாருக்கு எப்படி மரியாதை தரணும், மாமனாருக்கு எப்படி மதிப்பு தரணும், கொழுந்தனாருக்கு எப்படி. ஏங்க எங்கடி இருந்த ராசாத்தி இத்தனை நாளா? இல்ல சொல்றேன். இப்படி நாங்க சீரியல் பார்க்கறோம் தெரியுமா? இப்படி யாரடி மிருதக்காரன் பொண்ணுமணி பேச சொன்னானடி? அடி பீத்தச்சிரிக்கி. நாங்க அதுக்கு தான் சீரியல் பார்க்கறோம் தெரியுமா? அவன் மயிரை புடுங்கற. அப்புறம் எதுக்குங்க? சீரியல்ல 4 விஷயம் எல்லா சீரியலும் எடுத்துக்கிட்டா இருக்கு. என்ன விஷயம்? நீ சீரியல் எல்லா நாடக சீரியலையும் பாரு. நான் சொல்லக்கூடிய 4 விஷயம் இருக்கும். என்ன விஷயம்? இந்த 4 விஷயம் கண்டிப்பா இருக்கும். அதான் என்ன விஷயங்க? 1 அவங்கள வாழவே விட மாட்டேன். அத்தாடி இது 1 இருக்கும். சரி அவ கருவை கலைக்காம விடவே மாட்டேன். 2
அவன் மாமியா என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். இந்த மாதிரி 4 விஷயம் நிறைய விஷயம் வரும். ஓ அது சொல்றீங்களா? இந்த மாதிரி விஷயம் வரும். சரி. சீரியல் பார்த்து இந்த உலகத்துல குடும்பத்துல எந்த குடும்பத்துல இங்க பொழந்து தள்ளிக்கிட்டு நானும் அப்படி இருக்கிறேன். என் குடும்பத்தை அப்படி பாத்துக்கிறேன் தெரியுமாங்க. இன்னொன்னு சொல்றேன் உனக்கு. என்னது? ஆம்பளைக்கு சில விஷயம் மயக்கமா இருக்கும். சீட்டு விளாட்டான். ஆமா. இன்னொன்னு காலையில இந்த பீடி சீரட் புகை பிடிக்கிறாங்கல்ல. ஆமா. காலையில அவங்களுக்கு ஒரு சீரட் எடுத்து வாயில வச்சாதான் கக்குசே வரும். அது உனக்கு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. அது தெரிஞ்சுக்க. சரிங்க. அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தாங்க. பூரா பெண்கள் பூரா டங்கு டங்குன்னு உழைக்கிறாங்க. நல்லா மாடு மாதிரி உழைச்சு விட்டு பூரா பிள்ளை பூரா நல்லா ஆரோக்கியமா கிழங்கு மாதிரி பெத்து எடுத்து போட்டுவிட்டு நல்ல வயக்காடு ஏக்காடு சாணி அல்றது மாடை கட்டுறது குளிப்பாட்டுறது களை எடுக்கிறது நாத்து பறிக்கிறது இப்படி தெரியுறாங்க. இந்த பொம்பளைகளை என்னடா சோம்பேறி ஆக்குவான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணேன். அவன் என்ன பண்ணிட்டான்? சீரியலா போட்டான். சீரியலா போட்டோன்னா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்கு பூரா சோம்பேறி ஒண்ணு வந்துருச்சு. இந்த சோம்பேறி வந்தோடனே சிந்தனை பூரா மைண்ட் பூரா மாறிடுச்சு. இதுல என்ன பண்றது? வீட்டுல நல்லா இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு குறைச்சுக்கிட்டே சீரியல்ல திங்க தெரியாம திங்கிறது தின்னுபிட்டு இந்த பெண்களுக்கு பூரா என்ன ஆயிடுச்சு? பூரா பாத்துக்க சுகரு பிபி பிரஷரு ஆமா கர்ப்பப்பையில நீர் கட்டி முட்டை கட்டி மயிரை புடுங்கன கட்டி இது பூரா உண்டாகி பிள்ளையும் பெக்க முடியாம ஒரு மயிரும் பெக்க முடியாம இப்படி பெண்களை பூரா ஒரு பக்கத்து இங்கிட்டு அடிமையா வச்சிருக்கேன். ஆம்பளையில பூரா இங்கிட்டு போதையில அடிமையா வச்சிருக்கேன். இந்த நாடு உருப்படுமா மயிரை புடுங்குமா? மாசத்தை கூட புடுங்க. ஒரு மயிரில் வழங்காதடி. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? ஒத்துக்கிறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க. என்ன விஷயம்? இந்த உலகத்துல ஆண்கள் தான் அழகுல சிறந்தது தெரியுமா? நீங்க வேணா ஆண்களை வேணா நீங்க அழகா இருந்துட்டு போலாம். ஆனா என்னைக்குமே நாங்க பெண்கள் நாங்க மட்டும் தாங்க அழகு. ஆம்பளை அழகா பெண் அழகா? ஆண் அழகா பெண் அழகு தாங்க. யார் சொன்னா பெண் அழகு? நான் தான் சொல்றேன். ஆற்றால் நீ ஒரு பெண்ணு போய் பியூட்டி பார்லருக்கு போய் ஐப்ரோவை சரி பண்ணி பேரல் எடுத்து பிதுக்கு மருந்த முட்டப்பா பூசி சடமாட்டி பின்னி குஞ்சத்தை கட்டினா தாண்டி அழகு. சரி. சண்டாளி மக ஆம்பளை நாங்க அப்படி கிடையாது. அப்புறம் எப்படி? ஒரு குளத்துல போய் முங்கி குளிச்சு விட்டு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டையை கட்டி இந்த கோயில்ல கை நிறைய திருநீர் எடுத்து நெத்து நிறைய பூசினோம் வச்சுக்க மாப்பிள சோப்பா நீங்க நிற்பான் மாப்பிள சோக்கா. இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகு. உனக்கு சொல்லவா? காளமாடு அழகா இருக்குமா பசுமாடு அழகா இருக்குமா? காளமாடு தாங்க. மஞ்சள் மாடை பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். தும்முல இத்த தண்டி இருக்கு. நடந்து வரும்போது துமுக்கு 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 குதிக்க நான் பாத்திருக்கேன். எத்த தண்டிடா. அப்பனா ஆடு ஆண்சிங்க அழகா இருக்குமா பெண்சிங்க அழகா இருக்குமா? பெண்சிங்க தான் அழகா இருக்கும். மயிரை புடுங்க ஆண்சிங்க தாண்டி அழகா இருக்கும். பீத்த சிரிக்கி. சரி ஆண்சிங்க தான். ஆண்மயில் அழகா இருக்குமா பெண்மயில் அழகா இருக்குமா? ஆண்மயில் தான் தோகை பெருசா அப்படி இருக்கும். பெண்மயிலுக்கு தோகை தான் முட்டை தூண்டி குண்டில தின்னுதே வால் இருக்கும். நீ வளர்க்கறீல பட்ட கோழி வீட்டுல கோழி அழகா இருக்குமா சேவ அழகா இருக்குமா? சேவதே அழகா இருக்கும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகா இருக்கும் போது மூலி முண்டை பிக்காளி சிரிக்கி பீதினி சிரிக்கி நீ என்னடி அழகு பீத்த சிரிக்கி பேசு. அதுக்குன்னு ஓவரா பேசக்கூடாது. சரியா? நீங்க வேணா விலங்கினத்துல வேணா பழைய பறவை இனத்துல வேணா நீங்க அழகா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாங்க பெண்கள் நாங்க மட்டும் நாங்க அழகு. அதை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நான் தான் சொல்றேன். யாரு சொல்லணும்ட்டு நான் தான். நீனா பொம்பளையா? நீ ஆம்பளையா? நீங்க ஆம்பளைனா யாருன்னு சொல்லு. பொம்பளைனா யாரு சொல்லு. நான் பொம்பளைனா நான் யாரு நிரூபிக்கவா? நானும் நிரூபிக்கவா? ஆம்பளைனா யாரு? 4 பேரும் அடிக்கிற ஆம்பளை நினைச்சுக்கிட்டியா? அப்புறம் அவன் கிடையாது. இல்ல ஜல்லிக்கட்டுல போய் காலமாட்டை புடிச்சு அடக்குறானே அவன் ஆம்பளை நினைக்கிறியா? அவனும் கிடையாது. ஊருக்கு மந்தையில பெரிய இளவட்ட கல்லு கிடக்கும் பாரு அதை தோக்கி தோளுக்கு பின்னாடி போடுறான் பாரு அவன் ஆம்பளையா? அவன் ஆம்பளை கிடையாது. இந்த உலகத்துல கட்டுன பொண்டாட்டிக்கும் பெத்த பிள்ளைக்கும் கடைசி வரையும் உழைச்சு கஞ்சி ஊத்துறான் பாரு அவன் தாண்டி சண்டாளி மகளை உண்மையான ஆம்பளை. பெண்ணுனா யாரு தெரியுமா? ஒரு புருஷனோட வரவு செலவுக்கு தந்தபடி கச்சிதம் அந்த குடும்பத்தை நச்சுன்னு கொண்டுகிட்டு போறா பாரு அவன் தாண்டி பெண்ணு. அகல கார்டு வச்சுக்கிட்டு ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுக்கிட்டு மீஷோ பிளிப் கார்டு அமேசான் பூலுன்னு தடவி இருக்கிற சாமனை பூரா வாங்கி கவட்டுக்குள்ள குமிச்சான்னு வச்சுக்க அந்த குடும்பம் பொழந்துக்கிட்டு தாண்டி போகும் பீத்த வச்சிருக்கி. என்ன ஒரு வாழ்க்கையில் ஒரு வச்சு ஓட்டுறோம்ல உன்னாலையும் பேச முடியாது அக்கானாலும் பேச முடியாது தங்கச்சினாலும் பேச முடியாது. சரி அது இருக்கட்டும். உனக்கு எனக்கு சொத்து தரல இல்ல. ஏய் திரும்ப என்னத்த பாக்க என்னங்க பாக்குறீங்க? சிம்முக்கு போவியா? எங்க பாவடைய ஒரு பாப்பா. ஏய் இந்த பிள்ளைக்கு 6 பேக் கிடக்கும் போலப்பா. பையன் சரி சாப்பிட்டியா? இல்ல சாப்பிட்டாங்க. நீ ஏன் அப்படியா? சரி 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 நீ இந்த இடத்துல என்ன தொழில் பண்ற? இந்த இடத்துல ஆடிப்பாடி விளையாண்டுக்கிட்டு சப்பட்டா சீச்சி எனக்கு நீர் கட்சின்றீங்க. எனக்கு சப்பட்ட பழவே வேற பாக்குறேன். நீங்க என்ன பண்றீங்க? சப்போட்டா பண்றீங்க. சப்போட்டா பழமா? ஆமா. நீங்க என்ன பண்றீங்க? இந்த உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குமே அதுவா? நீ வந்து சப்போட்டா. சரி நான் வந்து குஞ்சு. குஞ்சா? குஞ்சியா வரேன். என்னங்க குஞ்சு? நீ குஞ்சுனோட நீ தப்பா நினைப்ப. என்ன குஞ்சுங்க? இது கோழி குஞ்சு. கோழி குஞ்சா? கலர் கலரா வைப்பாங்க வர. ஆமா இருக்கும். 3 குஞ்சு 10 ரூபா. 3 குஞ்சு 10. நீ நினைப்ப என்னடா ரொம்ப சீப்பா இருக்கணும். அதுக்கு டெம்பர் கம்மி. மூக்கோட டெம்பர் கம்மி. சரி இன்னொரு குஞ்சு இருக்கு. என்ன குஞ்சு? 5001 ரூபா.
அது என்னங்க குஞ்சு? நாட்டு குஞ்சு. அதுக்கு டெம்பர் அதிகம். டெங் மூக்கோட டெம்பர் அதிகம். ஓ, இந்த 3 குஞ்சு 10 ரூபாய்ன்னு சொல்றோம்ல. ஆமா. இது பார்க்க கலரா இருக்குன்னு நீ வாங்கி வளர்க்க ஆசைப்படுவ. சும்மா விட்டோம்னா காக்கா அப்புறம் தூக்கிட்டு போயிடும். ஆமா, தூக்கிட்டு போயிடும். ஒரு கூடைக்குள்ள கவுத்து போட்டு 4-5 அரிசியை நுணுக்கி போடணும். நுணுக்கி போட்டோம்னா இது மக்கு 4 கொத்து கொத்தும். மல்லாக்க பொழந்துக்கிட்டு செத்து போயிடும். இந்த போந்தா குஞ்சு. இந்த நாட்டு குஞ்சு இருக்குவாரு. என்னது? அதே மாதிரி சும்மா விடக்கூடாது. அதையும் கூடைக்குள்ள கவுத்து போட்டு ஒரு 4-5 அரிசியை நுணுக்கி போட்டோம்னு வச்சுக்க, இது மங்குன்னு கொத்து தரைய உள்ள போர் போட்டது மாதிரி தண்ணியை பீச்சு அடிக்குது. சவுத் ஆப்பிரிக்கெல்லாம் பின்றாங்க. சரிங்க. சரி, இப்ப நீ சப்பட்டை வைக்கிறிய கிலோ கணக்கா இல்ல ஒத்த பழமா வைக்கிறியா? இல்ல, கிலோ கணக்குங்க. 1 கிலோ எவ்வளோ? 1 கிலோ 50 ரூபாங்க. 1 கிலோ? ஆமா. ஓம்புட்டுக்கு 50 ரூபா. வைட்டமின் பி சத்து இருக்கு அதுல. 50 ரூபாயா கொடுத்துட்டு நாங்க ஆல் ரவுண்டு சாமனை வித்துட்டு தெருவில் தெரிய. அவர் சம்மனை எதுக்கு விக்கிறீங்க? இல்ல மொத்தமா பங்கு ஓட்டு அப்படித்தானே போடுற மாதிரி இருக்கு. சரி, வியாபாரத்துல சொல்லுவாப்பா ஜம்முன்னு.